வரும்போது கேட்டாங்க, எவ்வளோ நேரம் இருக்கலாம்னு சொன்னாங்க. கேட்டாங்க, இவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கிறாங்க, இது நம்ம குடும்ப விழா. அண்ணன் சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம்னு இல்லை, நீ எவ்வளோ நேரம் இருக்க சொன்னாலும் நான் இருக்கிறேங்க. அதனால அனைவரும் இணைந்து நாம் எடுத்துக்கிட்ட குடும்ப விழா. நம்முடைய முதலமைச்சரை பற்றி அறிமுகத்தில் பேசுகின்ற பொழுது அரசினுடைய எண்ணங்களையும் முதலமைச்சருடைய சிந்தனைகளையும் இங்கே எடுத்து சொன்னார்கள். பொதுவாக சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அவர் வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். எதனால் இதை நாம் இப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், பொதுவாக முதலமைச்சருடைய சிந்தனை எண்ணங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பொதுவாக நான் உட்பட எலெக்ஷன் நிற்கும் போது என்ன நடக்கும், தேர்தல் முடிஞ்ச பிறகு பணிகளை செய்கின்ற பொழுது முதல்ல வாக்களித்த மக்களுக்கு செய்யலாம், பிறகு வாக்களிக்காத மக்களுக்கு செய்யலாம். இதுதான் மனிதனுடைய இயல்பான குணமாக இருக்கும். அப்படிதான் எல்லாருமே யோசிப்போம். ஆனால் நம்ம முதலமைச்சர் அப்படி யோசிக்கல. 234 தொகுதிகளுக்கும் தானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, அதிலும் குறிப்பாக கோவையில ஒரு தொகுதி கூட திமுக கூட்டணி ஜெயிக்கல. 10மே அதிமுக பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஆனா முதலமைச்சர் கோவைய வராம இல்லை, கோவைக்கு திட்டங்கள் கொடுக்காம இல்லை. குறிப்பா தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்து வெளி மாவட்டங்களுக்கு அதிக முறை சுற்றுப்பயணம் செய்த மாவட்டம் என்றால் அது கோவைக்கு பெருமையை தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். குடிசியா பக்கத்துல வீட்டில் வந்து 10 நிமிஷத்துல இங்க வந்துட முடிஞ்சது. எதனாலன்னா நம்முடைய முதலமைச்சர்கள் அமைத்து கொடுத்த இந்த அவினாசி சாலை மேம்பாலத்துல ஏர்போர்ட் பக்கத்துல பாலம் ஏறின, இங்க பக்கத்துல வந்து இறங்கி 10 நிமிஷத்துல இந்த பாலம் வர முடியுது. அந்த பாலத்தோட மதிப்பு 1791 கோடி கோவைக்கு கொடுத்து அந்த பாலத்தை முதலமைச்சருடைய திருக்கரங்களாலே திறந்து வைத்திருக்கின்றார்கள். நிறைய பேர் நம்முடைய மக்கள் கோவையில வந்து மாணவ செல்வர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராவாங்க. படிப்பதற்கு சற்று கடினமா இருக்கவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் இருக்கும், அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கும். அதற்காகத்தான் பெரியார் பெயரில் ஒரு பிரம்மாண்டமான 7 மாடி கொண்ட ஒரு நூலகத்தை அடிக்கல் நாட்டி அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வரக்கூடிய ஜனவரி மாதம் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் இந்த பெரியார் நூலகத்தை திறந்து வைக்க இருக்கின்றார்கள். அதே போலதான் நம்முடைய சிறைச்சாலை அமைந்திருந்த பகுதி ஏறத்தாழ 45 ஏக்கர் பரப்பளவில் 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்மொழி பூங்காவை கடந்த வாரமான முதலமைச்சர்கள் நம்முடைய கோவை மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கின்றார்கள். தங்கநகர் செய்யறவங்க ரொம்ப வருஷம் கோரிக்கையா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அவங்களை சந்திக்கின்ற பொழுது வாக்குறுதியாக கொடுப்பார்கள். ஆனால் நிறைவேற்றுவது என்பது இயலாத ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் கோவைக்கு வந்த முதலமைச்சரிடத்தில் இது குறித்து மனுக்களை கொடுத்தார்கள். முதலமைச்சரும் நானே நேரில் வருகிறேன், உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த பகுதிக்கே சென்று அவர்களுடைய தொழிலை பார்த்துவிட்டு முதலமைச்சர்கள் அந்த பூங்கா அமைப்பதற்கான திட்டத்தை அறிவித்து, அறிவிப்போடு மட்டுமல்லாமல் அதற்கான அடிக்கல் நாட்டி விழாவையும் தொடங்கி விரைவில் அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்ற உத்தரவுகளையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆக ஒரு அரசு என்பது வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் எல்லோருக்குமான ஒரு அரசாக, அனைவருக்குமான ஒரு அரசாக, அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை நடத்தக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தால்தான் நான் 2000 கோடி பணம் கொடுப்பேன்னு சொன்னா, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை என்பது கிடையாது, இது இருமொழி கொள்கை தான் என்பதை உறுதியோடு எதிர்த்து நிற்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஆளுநர் என்ற ஒரு ஒற்றை சொல்லை வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கடிவாளம் போடலாம் என்று நினைத்த ஒன்றிய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி அதை முறியடித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆக ஒரு அரசு யார் என்ன என்பதை அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை கவனத்திலே கொண்டு அதை உடனுக்குடன் செய்திட வேண்டும் என்பது முதலமைச்சருடைய சிந்தனை எண்ணம். சென்னையில் ஒரு முறை கடுமையான மழை
அன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தஞ்சாவூர்ல அரசு நிகழ்ச்சிகள்ல காலையில கலந்துக்கிட்டார். மதிய உணவு திருச்சியில முடிச்சு மாலையில திருச்சி நிகழ்ச்சி, அதை முடித்து இரவு திருச்சியிலிருந்து சென்னைக்கு விமானம். சரி, அன்னைக்கு சென்னை கடுமையான மழை. சரி, இன்னைக்கு முழு நாள் நிகழ்ச்சியில கலந்துருக்காங்களே, வந்ததுக்கு அப்புறம் ஓய்வுக்கு போயிடுவாங்கன்னு நாங்கள் நினைச்சு நான் அப்ப மின்வாரி அலுவலகத்துல இருந்தேன். அங்க அதிகாரிகிட்ட கேட்டுட்டு போது சொன்னாங்க, இல்ல சார், முதலமைச்சர் வந்து வீட்டுக்கு போன உடனே கிளம்பி சென்னை முழுவதும் சுற்றி பார்க்க அந்த செய்யக்கூடிய பணிகளை பார்வையிடுவதற்காக, அந்த பணிகளை துரிதப்படுத்துவதற்காக செல்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் மாநகராட்சி அலுவலகத்துக்கு போன அந்த முதலமைச்சர் ஆய்வு பணிகளில் இருந்தார்கள். நானும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் வண்டியிலே இருந்தோம். முதலமைச்சரோட நள்ளிரவு 1 மணி ஒவ்வொரு பகுதியாக சென்று மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து விரைவில் அந்த தேங்கிய நீரெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்து 1 மணிக்கு நாங்கள் திரும்ப வண்டியில் இருக்கும்போது அடுத்து எங்க போறேன்னு கேட்டாங்க சேகர்பாபு அமைச்சர்கிட்ட. அந்த அளவிற்கு இரவு பகல் பார்க்காமல் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த அளவிற்கு இந்தியாவில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அனைத்து துறைகளிலும் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதலமைச்சருடைய கடுமையான உழைப்பு தான் நம்மை உயர்ந்த நிலைக்கு தமிழ்நாட்டை அழைத்து சென்றிருக்கின்றன. எனவே நான் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வருகிறது என்ற பொழுது உள்ள ஒரு டீயை கொடுத்தாங்க. சரி, இதுவரை இல்லாத அளவிற்கு அன்போடு பாசத்தோடு வரவேற்று தேநீரை கொடுத்துவிட்டு 2-3 கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். முதலில் சொன்ன கோரிக்கை, கல்லறை தோட்டத்திற்கு அனுமதி இல்லாமல் இருக்கிறது, பல ஆண்டுகளாக காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவரிடத்தில் சொன்னேன், நீங்கள் எந்த அலுவலகத்திற்கும் செல்ல வேண்டாம், அதை முடித்துக் கொடுப்பது என்னுடைய பணி. நிச்சயம் அந்த பணியை நானே முன்னின்று அதற்கான அனுமதிகளை பெற்றுத் தருகிறேன் என்ற உறுதியை சொல்லியிருக்கிறேன். இது வெறும் வார்த்தை அல்ல, விரைவில் அதற்கான அனுமதி கடிதம் நம்முடைய நிர்வாக பெருமக்களிடத்தில் வழங்கப்படும் என்ற உறுதியை இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் மூலமாக இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கல்லறைக்கு இடம் வேண்டும் என்ற கருத்தை கோரிக்கையும் சொன்னார்கள். நான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் அந்த கடிதத்தை உடனடியாக அனுப்பி இருக்கின்றேன். அதற்கான இடத்தையும் தேர்வு செய்து விரைவில் ஆட்சியரோடு பேசி அதற்கான சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்படும் என்ற உறுதியும் உங்களுக்கு அப்போது தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பூர்ல ஒரு கோரிக்கையை சொன்னாங்க. 3.5 ஆண்டுகளாக ஒரு சர்ச் மூடப்பட்டிருக்கிறது, அதை திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும், விரைவில் அதையும் பேசி தீர்வு காண்கிறேன் என்ற உறுதியும் சொல்லியிருக்கிறேன். இது பேசும்போது அண்ணன் சொன்னாங்க, நாங்க இதுவரைக்கும் யாருகிட்ட சொல்றதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. முதலமைச்சரின் முகமாக என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள், நம்முடைய நிர்வாக நிறுவனங்கள் இருக்கிறார்கள். யாருக்கு எந்த அலுவலகத்துக்கும் கோரிக்கை மனுவை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம், ஒற்றை தொலைபேசியில் என்னை அழையுங்கள், நானே அந்த கோரிக்கையை உங்களோடு நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறோம் என்ற உறுதியை உங்களுக்கு அங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக சிறுபான்மை மக்களுடைய ஒரு அரணாக சிறுபான்மை மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடிய ஒரு முதலமைச்சராக காலை உணவு திட்டத்தை தொடங்கினால் அது சிறுபான்மை மக்களுடைய பள்ளிகளுக்கும் தேவை என்று சொன்னவுடன் அதையும் நிறைவேற்றி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். எனவே இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் மூலமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய அன்புக்குரிய சகோதரிகளுக்கும் சொல்வது, உங்களில் ஒருவராக, உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நாம் இது குடும்ப விழாவாக இந்த கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்போடு நாம் கொண்டாடுவோம். கோவையினுடைய வளர்ச்சி அனைவரும் கரம் கோர்த்து வளர்ச்சிக்கு நாம் உறுதுணையாக இருந்திடுவோம். இன்னும் ஏதேனும் சிறிய சர்ச்சைகளில் கோரிக்கைகள் இருந்தாலும் கூட அதையும் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். நிச்சயமாக அதற்கும் அரசு செழிப்பாளர்கள் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நான் இது விழாவாக பார்ப்பதோடு மட்டுமல்ல, குடும்ப விழாவாக பார்ப்பது மட்டுமல்ல, அரசுக்கும் நமக்கும் ஒரு பாலமாக நாங்கள் இருப்போம் என்ற உறுதியை சொல்லக்கூடிய விழாவாக, சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழாவை நாங்கள் இங்கிருந்து பார்க்கின்றோம். நிச்சயமாக அது விரைவில் நடக்கும் என்ற உறுதியும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கும், முன்பு அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பெரியவர்களுக்கும், மாண்பு முதலமைச்சர்கள் சார்பாகவும், மாண்பு துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும், என் சார்பாகவும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒரு வேண்டுகோள்
வருஷம் கூப்பிடுங்க. எனவே நம்ம குடும்ப விழா இங்க இல்லைனாலும் அங்கேயாவது உட்கார்ந்து உங்களோட விழாவில் பங்கு வருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே நான் என்னிடத்தில் என்னுடைய மனதுக்கு பட்டது, எப்படி பேசுகின்ற பொழுது சென்னையிலிருந்து வருகிறது அவருடைய உரையை கேட்கின்ற பொழுது உடம்பு செல்கின்ற அளவிற்கு அந்த உரை என்னுள் இரண்டர கலந்திருக்கின்றன. எனவே நாம் செல்லக்கூடிய பணிகள் எந்த பணிகளாக இருந்தாலும் ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் நிச்சயமாக அநேக மக்களுக்கு நம்மால் அந்த உதவிகளை செய்திட முடியும். எனவே நம் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை சிறுபான்மை மக்கள் என்று பார்க்க வேண்டாம், உங்களுக்கான அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். SIR பற்றி சொன்னார்கள். நாம் விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம் இது. எனவே எந்த வகையிலாவது குறுக்கு வழியில் வந்து இங்கே ஒரு நிலையை உருவாக்கிவிட முடியும் என்று சிலர் கனவு காண்கின்றார்கள். ஆனாலும் கூட இந்தியாவில் எத்தனை முதலமைச்சர்கள் இருந்தாலும் கூட சில நேரங்களில் அவர்கள் கூட ஒன்றிய அரசோடு இணக்கமான ஒரு சூழலை கடைபிடிக்கின்ற நிலை இருந்தாலும் கூட ஒரு நெஞ்சுரத்தோடு ஒன்றிய அரசை எதிர்க்கக்கூடிய முதலமைச்சராக எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்பார்த்து நின்று தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய, சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இருந்து நல்ல அரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்மில் ஒருவர் நமக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே எப்பொழுதும் நமக்கு துணை நிற்பார். நிச்சயமாக கிறிஸ்துவ பெருமக்களுக்கு மாண்பு முதலமைச்சர்கள் துணை நிற்பார் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு வேண்டுகோள், வரக்கூடிய காலம் என்பது நாம் விழிப்போடு இருக்க வேண்டிய காலம். எந்த இடங்களிலும் இன்னும் சில நேரங்களில் தேர்தல் களத்தில் குறுக்கு வழியை பயன்படுத்தி குறுகிய, அதாவது ரொம்ப குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் கூட ஒரு தோற்றத்தை உருவாக்கி வெற்றியை பெற்றுவிடலாம் என்று மனக்கணக்கு போடுகின்றவர்கள் அவர்களோடு சிலர் இணைந்திருக்கின்றார்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்களோடு இணக்கமான ஒரு சூழலை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒருபோதும் எந்த காலத்திலும் அவர்களோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்ற துணிச்சலான ஒரு அரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் உறுதுணையாக இருந்திட வேண்டும். அது நம்முடைய வேண்டுகோளாக இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் உங்களிடத்தில் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்ன இந்த இடத்துல வந்துட்டு விழாவுக்கு வந்துட்டு இப்படி ஒரு கருத்தை கோரிக்கையை வைக்கிறார்கள் என்று நினைத்துவிட வேண்டாம். இது கோரிக்கையாக இல்லை, நம்முடைய அரசு, நம்மை பாதுகாக்கக்கூடிய அரசு, தமிழ்நாட்டிற்கான அனைவருக்குமான ஒரு அரசு. யாரும் எந்த வகையிலும் குறுக்கு வழியில் வந்துவிட முடியாது. எத்தனையோ இடங்கள் சில நேரங்களுக்கு முன்பாக இஸ்லாமிய பெருமக்களை சந்திக்கின்ற பொழுது தொடர்ந்து நடைபெறுகின்ற பள்ளிவாசல்களை கூட அங்க இருக்கக்கூடிய சில அமைப்புகள் சேர்ந்து நடத்த விடாமல் பெட்டிஷனை போடுவது, வழக்கு தொடுப்பது, இது போன்ற ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்கி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த கனவு ஒருபோதும் நிறைவேறாது. நிச்சயமாக மீண்டும் 2026 திராவிட மாடல் அரசு தான் முதலமைச்சர் தான் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். உங்களில் ஒருவராக நமக்கான அரசை இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று நாம் சொல்லுகின்ற அத்தனையும் நிறைவேற்றி தருவார்கள் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை சொன்ன 4 கோரிக்கைகளுக்கும் நான் பொறுப்பு. இன்னும் மீதம் இருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் முதலமைச்சரிடத்தில் எடுத்து சென்று நிச்சயமாக உங்களில் ஒருவனாக இருந்து, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து அரசு நிச்சயம் செய்யும். அதை நான் நிச்சயமாக தொடர்ந்து நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்புமிக்க கிறிஸ்துமஸ் விழாவிலே பங்கு பெற செய்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பு சகோதரர் பீட்டர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கும் நீங்க ஒரு பாலமா இருங்க. சில நேரங்கள் அவங்க கூட கூச்சப்படலாம், எப்படி போய் சொல்றது, சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போறதா அப்படின்னு இல்லாம நீங்க எடுத்துட்டு வந்து சொல்லுங்க. நிச்சயமாக நிறைவேற்றும், சேர்ந்து பயணிப்போம். நிச்சயமாக SIR மட்டும் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். எந்த வாக்கும் விடுபட்டு விடக் கூடாது. எனவே அதை நாம் முழு கவனத்தை செலுத்திட வேண்டும். ஆகவே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய அன்பு கலந்த இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.